அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசனை கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. கட்டண பயிற்சி மட்டும் வழங்கிட்டு வரோம். 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக பரிந்துரையாக எதுவுமே கட்டண பயிற்சியில் இருக்காது. நிறைய பேர் வந்துட்டு கட்டண பயிற்சியில் இணைகிறோம், அப்போதாவது பரிந்துரை கொடுப்பீர்களா அப்படின்னு தொடர்ச்சியாக கேட்டே வரீங்க. மீண்டும் மீண்டும் நினைவூட்டல் செய்து கொள்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக தரமாட்டோம், வகுப்பிலும் தரமாட்டோம். எப்பவுமே உங்களோட ஈடுபாடும் ஒரு விஷயத்தை நாம் மனதார செய்தால் மட்டுமே இயலும். அதனால் ஒரு விஷயம் நான் மேற்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவெடுக்கும் திறன் உங்கள் கையில் அமையுமாறு நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளணும். ஒருவர் உங்களுக்கு பரிந்துரை கொடுக்கிறார் அப்படின்னா அது செய்யலாமா வேண்டாமாங்கிற விஷயத்தை உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் உபயோகமாகும். இன்னொருத்தர் அவர்களுடைய பார்வையிலேயே நீங்கள் பார்த்து கண்டு வர வர கண்டிப்பாக எதிலுமே வெற்றி பெற இயலாது. அதனால் ஒன்றை நாம் மேற்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்க வேண்டும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பமுள்ளவர்கள் இணையலாம். தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோக்களில் நம்ம ஒன்று தான் பின்பற்றிட்டு வரோம், ஆப்ஷன் டேபிள். இந்த ஆப்ஷன் டேபிள் எதற்காக, எப்படி பார்ப்பதுன்னு தொடர்ச்சியாக திருப்பி கேட்டே வரீங்க. நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு அனைத்துமே உள்ளது. யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது. இது ஃப்ரீ கண்டென்ட்டாக இருக்குது. இது ஃப்ரீ கண்டென்ட்டாக இருக்கிறனால அதனுடைய முக்கியத்துவம் நிறைய பேர்த்துக்கு தெரியல. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ இல்லை 20,000 ரூபாயோ அந்த மாதிரி நம்ம வந்து சார்ஜ் பண்ணி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் அதற்கு ஒரு மதிப்பு இருந்திருக்கும். கட்டண பயிற்சியில் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதையே தான் ஃப்ரீ கண்டென்ட்டாக கொடுத்துருக்குறோம். நிறைய பேர்த்துக்கு அதனுடைய அருமை புரிவதில்லை. கட்டண பயிற்சியில் நமக்கு கொடுக்கறது என்னென்னா, அங்கே ஃப்ரீ கண்டென்ட்டாக கொடுத்ததை எப்படி நீங்கள் சந்தையில் பார்க்கணும் அப்படிங்கிற பயிற்சியை தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதனால் ஃப்ரீ கண்டென்ட்டாக கொடுத்ததுனால உங்களுக்கு அதனுடைய அருமைகள் பலருக்கு தெரிவதில்லை. ஆப்ஷன் டேபிள்னால் நம்மளுக்கு என்எஸ்சியிலேயே எப்படி ட்ரேடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹெட்ஜிங் முறைகளை அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொன்ன ஹெட்ஜிங் முறை எப்படி எங்கு என்ன எந்த சூழ்நிலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் டேபிள் பார்க்குறோம். அதனால் அனைவருமே இந்த ஆப்ஷன் டேபிளை பற்றி புரிந்து கொண்டாலே சந்தையில் வியாபாரம் மிக மிக எளிமையாகிடும். நாளைய தினம் வந்து நம்மளுக்கு வார கான்ட்ராக்டின் இறுதி நாள் 0 ஆர் ஹீரோ நடைபெற வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதை பார்க்கலாம். இந்த வாரத்தின் துவக்க நாள் நம்மளுக்கு ஓப்பன் 17,634, லோ வந்து 17,597. அப்போ ஓப்பன் டு லோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 37 புள்ளிகள் மைனஸ். இப்போ ஓப்பன் டு ஹை 17,825, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 190 புள்ளிகள். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஹையுக்கும் லோவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 230 புள்ளிகள் நம்மளுக்கு மொமெண்டம் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு வாரத்திற்கு நம்மளுக்கு வந்து 300 புள்ளிகளில் இருந்து 500 புள்ளிகள் வேணும். இப்போது 230 புள்ளிகள் வந்தாச்சு. இன்னொரு 300 புள்ளிகளுக்கு ஒரு 70 புள்ளிகள் தான் தேவை. அப்போது கண்டிப்பாக இந்த ஹையை பிரேக் பண்ணியோ இல்லை இந்த லோவை பிரேக் பண்ணியோ தான் மொமெண்டம் கொடுத்தாகணும். ரேஞ்ச் பிரேக் அவுட்னா இது நடந்தே ஆகணும். கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிட்டு ஆகணும். அப்போ நாளை ஒரு நாள் இருக்குது. இது வாரத்துக்கு நம்ம பார்க்குறதுனால இந்த கான்ட்ராக்ட் மட்டும் பார்க்குறதுனா இந்த ஒரு நாள் இருக்குது. ஸோ இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதை பார்க்கணும். அதே மாதிரி ஓப்பனுக்கு சற்று குறைவாக க்ளோஸ். இங்கே ஓப்பன் அபோவ் க்ளோஸ், இங்கேயும் ஓப்பன் அபோவ் க்ளோஸ். அப்போ ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் ஆகிறது வந்து ஒரு பாசிட்டிவ். இதில் இந்த ஹை அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்காது. கண்டிப்பாக ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆனதுனால இது ஒன்று தான் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ஓப்பனுக்கு
க்கு மேலே க்ளோஸ் ஆனதுனால இந்த லோ மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட். அப்போ இது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, ரெசிஸ்டன்ஸ் தான், ஆனால் பெரிய தடுப்பு அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அடுத்தது சந்தையில் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் அப்போ பார்த்தா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 புள்ளிகளுக்கு மேலே ப்ரீமியம் இருக்குது. இப்போ ஆப்ஷன் அட்டவணை, இந்த ஆப்ஷன் அட்டவணையில் இதுதான் ஆப்ஷன் அட்டவணை. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரேடல் உள்ளது. அடுத்தது இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா 17800 புட்டும் 17800 கால் போட்டியாளர், அவங்களோட நடுநிலை 17800. 17700 புட்டும் 17800 காலும் போட்டியாளர்கள், அப்போ இதனுடைய நடுநிலை 17750. 17750 புட்டும் 17800 காலும் போட்டியாளர்கள், அப்போ 17775. 17750 புட் 17750 கால் ஒரு போட்டியாளர், அப்போ 17750. அப்போ 17750 17750லிருந்து 17800 வரை இம்பேக்டட் ஜோன். அப்போ 17750லிருந்து 17800 ஒரு டிசைரிங் ஃபேக்டர் இல்லாத மொமெண்டமாக இருக்க போது. அப்போ 17750க்கு கீழ் இருந்தால் என்ன வணிகம், 17800க்கு மேல் இருந்தால் என்ன வணிகம், என்னுடைய நடுநிலை 17775. ஓகே, இப்போ நம்ம இது இந்த ஸ்ட்ராடல் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும்னு நினைக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா 17800 கால் நம்மளுக்கு 47 ரூபாய், 17800 புட் 42 ரூபாய். இப்போது சந்தையை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேடல் அப்படின்னாலே கால் மற்றும் புட் இணைந்து, போத் பிரீமியத்தை இணைந்து செய்வது, அதான் போத். அப்போது 17800 ஒரு நடுநிலை கோடு மாற இந்த கால் ஆப்ஷன் 47, அப்போ 17847. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் 87 புள்ளிகள், அப்போது 17889. 17800 புட் பார்த்தீங்கன்னா 42 ரூபாய், அப்போது 17758. அடுத்தது 711. அப்போது சந்தையோட ரேஞ்ச் என்னவாக இருக்க போகுது, 17711, 17758, 17800, 17847, 17889. அப்போது 17758லிருந்து 17847 இதற்குள் இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் 17750லிருந்து 17850க்குள் இருக்கிற ஸ்ட்ரைக் 0 ஆர் ஹீரோ நடைபெற வாய்ப்பாக இருக்கலாம். முடிந்தளவு நாளை அட்டவணை 17800 அப்படின்னாலே இந்த எல்லைக்குட்பட்டு தான் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அப்போ 17800 புட் அண்ட் காலை 0 பண்ணுறதும் கூட இவங்களோட கான்செப்டாகவும் கூட இருக்கலாம். அப்போ இதனுடைய தன்மை நாளைக்கு 17700 இருந்து 17900க்குள்ளே சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதற்குள்ள ஸ்ட்ரைக்கு தான் நீங்கள் 0 ஆர் ஹீரோவுக்கு முயற்சிக்க வேண்டும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அவ்வளவு பெரிய ஒரு இம்பேக்டடாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக நம்மளுக்கு இல்லை, ஒரு பெரிய ஆர்வம் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இல்லை. அதனால் சந்தை நாளை தினம் ஒரு 9:15 இருந்து 10 மணிக்குள்ளே ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். முடிந்தளவு நம்மளுக்கு வியாபாரத்தை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். நாளைக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கூட உங்களுக்கு கிடைக்கலாம், நல்ல 0 ஆர் ஹீரோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இதனை புறம் தள்ளி பார்ப்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம், பார்வையாளராக இருக்கிறது முக்கியம் புதியவர்களுக்கு. ஏன்னா திஸ் ஆர் தட் அப்படின்னு மாறிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிடும். இல்லைன்னா என்ட்ரி போயிட்டு அந்த என்ட்ரியிலிருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகக்கூடிய டைமிங் மிக மிக அதிகமாக இருக்கும். உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கலாம். சந்தையோட குறிகளை 17758 டு 17847, வைட் ரேஞ்ச் 17711 டு 17889.
ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,828, 17,847, 17,876, சப்போர்ட் லெவல் 17,783, 17,758, 17,726 இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 41,116 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன். இருக்கிற ஹை 41,610, லோ பார்த்தீங்கன்னா 40,727. கிட்டத்தட்ட இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 900 புள்ளிகளுக்கு உட்பட்டு சந்தையோட பயணம் இருந்திருக்கு. இதுவும் ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங்னால ஒரு பாசிட்டிவ் தான். ப்ரீமியமும் நல்லா தான் இருக்குது. இதில் பிரச்சனை 41,500 கால் புட் ஒரு ஸ்ட்ராடல், 41,400 கால் 400 புட் ஒரு ஸ்ட்ராடல். அப்போ இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 270 ரூபா இருக்கும். அப்போ 270 ரூபா அப்படிங்கும்போது 41,250 41,750 உட்பட்டு சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதற்குள் இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை நீங்கள் 0 ஆர் ஹீரோவுக்கு ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்தது இதனுடைய குறிகள் என்ன, 41,388 டு 41,657, வைட் ரேஞ்ச் 41,231 டு 41,769. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 41,620, 41,657, 41,706. சப்போர்ட் லெவல் 41,443, 41,388, 41,324 இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.